இன்றைக்கு திருச்சியில் இந்த அறிவாலயத்திலிருந்து சொல்கிறேன், மீண்டும் தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும். நிறைய கலைஞர் அவருடைய நம்ம எல்லாம் உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவருடைய முழு உருவ சிலையை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சிலை நமக்கு விரைவாக கிடைக்காத காரணத்தால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இப்போது துறையூரில் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஸ்ரீரங்கம் மேற்கு தொகுதி, அதே போல் மணப்பாறை தொகுதி, இருக்கிற லால்குடி தொகுதி, முசிறி தொகுதி, தொட்டியம் தொகுதி அனைத்திலுமே நம்முடைய முழு உருவ சிலை வைப்பதற்கு சிலைகள் அவருக்கு சொல்லி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவர் மாதம் ஒன்றாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். விரைவிலே அனைத்து இடங்களிலும் இந்த சிலைகளை வைக்கிறோம். கலைஞர் தான் நம்மை உருவாக்கியவர், கலைஞர் தான் இந்த கழகத்தை வளர்த்தவர், கலைஞர் தான் நம்ம எல்லாம் ஆளாக்கியவர். அப்படிப்பட்ட கலைஞருடைய சிலை திறப்பு விழா, அந்த விழாவிலே நீங்கள் எல்லாம் அனைவரும் வந்து சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. எனக்கு மிக மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை எப்படி அமையும் என்பதற்கு இந்த வந்திருக்கிற கழகத் தோழர்களுடைய உற்சாகம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தரும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எப்படியாவது தளபதியின் மீது குறை சொல்லி, இந்த ஆட்சியை குறை சொல்லி, அடுத்தது நாங்கள் தான் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கு திருச்சியில் இந்த அறிவாலயத்திலேருந்து சொல்கிறேன், மீண்டும் தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியும். நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு அதிமுக சேர்ந்தவர் மற்றவர்கள்லாம் பேசினாலும் நடுநிலையாளர்கள் டிவியில் டிபேட்டில் பேசுகிறவங்களாம் சொல்கிறாங்க, தளபதி தான் வருவாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கட்சி சொல்லல, அவங்களே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முதல் படி தான் திருச்சியில் நடைபெறுகிற இந்த கூட்டம். நம்முடைய தளபதியை மீண்டும் 2026 கழகத்தை மகத்தொன்னா வெற்றி பெறுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி. நம்முடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவரை வரவேற்று அவர் கழக பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறப்பதிலே திறந்து வைத்தும், கலைஞர் அவருடைய சிலையை திறந்து வைத்தும், ஒரு நூலகத்தை திறந்து வைத்தும் நம்முடைய மக்களுடைய கழக தோழரிடம் உரையாற்ற இருக்கிறார்கள். எவ்வளவோ சிரமங்களை ஏற்பட்ட இந்த கழகத்தை தலைவர் அவர்கள் வளர்த்து காப்பாற்றினார், தளபதி அவர்கள் உருவாக்கினார். இன்றைக்கு யார் யாரெல்லாம் நம்மை வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள், அது ஒருபோதும் நடக்காது. திருச்சியிலிருந்து ஆரம்பித்தால் எதுவும் வெற்றி தளபதியினுடைய வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரிடம் பேசுகிறோம். உங்களுக்கு தேவையான என்ன வசதி வாய்ப்புகள் என்பதை அவர்கள் உங்களோடு பேசுவார்கள். அனைவரும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இருக்கிறவர்களெல்லாம் சொன்னார்கள். என்ன ஆணையிட்டாலும் அதை செய்வோம் என்று சொன்னார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர் பகுதியிலே நம்ம ஊருக்கு வருகிற போது ஒரு நல்ல முறையில் விளம்பரம் தந்து நாம் அவரை இந்த பகுதியில் திருச்சியில் இருக்கிற அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள் என்று எண்ணத்தக்க வகையிலே சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், ஏன் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். மீண்டும் கழகம்தான் தளபதி தான் என்பதை நிரூபிப்போம் என்று சொல்லி அமைகிறோம். வணக்கம், நன்றி.